தெனாலிராமனின் மறுபிறவி. ராஜா கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை சிரச்சேதம், அதாவது தலையை உடலிலிருந்து எடுத்துவிடும்படி ஆணையிடுகிறார். ஆனால் காவலாளிகள் தெனாலிராமன் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அவரை விட்டுவிடுகிறார்கள். காவலர்கள் தெனாலிராமனை சிறிது காலம் வெளியூரில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் தெனாலிராமன் தன் வீட்டிலேயே ஒளிந்து கொண்டிருக்கிறார். தெனாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுதும் காட்டுத்தீ போல் பரவியது. அப்போது சில அந்தணர்கள் மன்னரை சந்தித்தனர். நியாயமாக ஒரு பார்ப்பனரை கொன்றது மிக கொடிய பாவமாகும். அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்றனர். இதை கேட்ட மன்னர் கலங்கினார். இதற்கு பரிகாரம் என்னவென்று மன்னர் கேட்டார். அதற்கு அந்தணர்கள், அவன் ஆவி சாந்தி அடைய அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டிற்கு சென்று பூஜை செய்தால் நலம் என்றனர். உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டில் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவு விட்டார். இதை கேட்ட ராஜகுரு நடுநடுங்கினார். நடுக்காட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். அப்படியென்றால் துணைக்கு சில புரோகிதர்களையும் அழைத்துச் செல்லுங்கள் என மிக கண்டிப்புடன் மன்னர் கட்டளையிட்டார். மன்னர் கட்டளையை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒத்துக்கொண்டார். அமாவாசை அன்று நள்ளிரவு புரோகிதர்கள் சகிதம் சுடுகாட்டிற்கு சென்று பூஜை நடத்தினார் ராஜகுரு. பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்து, தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சனே என்று பலத்த குரலில் அழைத்து, எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, உன் ஆன்மா சாந்தி அடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஓர் உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது. இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி அடித்து கொண்டு அரண்மனைக்கு ஓடினர். அப்போது நடுநிசி நேரமாதலால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இருப்பினும் மன்னரை எழுப்பினர். நடந்தவற்றை நடுக்கத்தோடு கூறினர். இதை கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தார். தெனாலிராமன் ஆவி ஆகிய பிரம்மராட்சனை ஒழித்து கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாக செய்பவர்களுக்கு 1000 பொன் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றி அறிவிக்கச் செய்தார். இதை கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்மராட்சனை ஒழித்து கட்ட முன்வரவில்லை. சில நாட்களுக்கு பின் ஒரு துறவி மன்னரை காண வந்தார். மன்னரும் அத்துறவியை தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சனை ஒழித்து கட்டும்படி வேண்டினார். இதை கேட்ட துறவியார், மன்னர் பெருமானே, கவலையை விடுங்கள், பிரம்மராட்சசனை என்னால் முடிந்த அளவு ஒழித்து கட்ட முயற்சிக்கிறேன். இது நிரந்தரமான ஏற்பாடாக இருக்காது. மீண்டும் தெனாலிராமன் உயிர் பெற்று வந்தால்தான் பிரம்மராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் என்றார். அப்படியானால் தங்களால் மீண்டும் தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என வினவினார் மன்னர். ஓ, தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி. மன்னர் மகிழ்ந்து, தாங்கள் தெனாலிராமனை உயிர்ப்பித்து காட்டுங்கள், அதுவே எனக்கு போதும் என்றார். உடனே துறவியார் தான் அணிந்திருந்த வேடத்தை கலைத்தார். நான் தான் தெனாலிராமன், துறவி வேடத்தில் வந்தேன் என்றார். இதை அறிந்த மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனை கட்டி தழுவிக்கொண்டார். பின் 1000 பொன் தெனாலிராமனுக்கு பரிசளித்தார். நன்றி, வணக்கம்.